இப்போ மார்க்கெட்டில் இருக்க எல்லா டிவியுமே டிஜிட்டல் இன்புட்டோட வந்துருச்சு. ஆப்டிக்கல், கோஆக்சியல், ஏஆர்சி, HDMI இந்த மாதிரி டிஜிட்டல் இன்புட் வந்துருச்சு. அது கூட ஒரு ப்ரீஆம்போ இல்லை அனலாக் ஆம்போ மேட்ச் பண்ணுறதுக்கு FT003 இந்த மாதிரி டிஜிட்டல் டிகோடர் யூஸ் பண்ணுறோம். அது யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்டிக்கல், கோஆக்சியல், ஏஆர்சி இந்த 3 மோடு யூஸ் பண்ணும்போது USB போர்டும் கண்டினியூஸாக ஆனில் தான் இருக்கும். இப்போ USB போர்டு கண்டினியூஸாக ஆனில் இருக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது USB போர்டு ஃபால்ட் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண தான் நம்ம ஜிடெக் பிராண்டுக்கிட்ட இருந்து இந்த கண்ட்ரோல் போர்டு கொண்டு வந்திருக்கோம். ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஜிடெக் ஆடியோஸ். இந்த கண்ட்ரோல் போர்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான PCB அதோட காம்பனன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த போர்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். இங்கே வந்து 12 வோல்ட் இன்புட் வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் கொடுக்கணும். அது வந்து AC/DC இங்கே ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் வோல்டேஜ் இப்போ இங்கே வந்துட்டு இன்புட் கொடுக்குறேன். நான் 12 வோல்ட் இன்புட் கொடுக்குறேன். இந்த இதில் வந்து USB போர்டு கனெக்ட் பண்ணணும். இது 5 வோல்ட்டு USB போர்டு இங்கேருந்து கனெக்ட் பண்ணணும். இது வந்து FT003க்கான 12 வோல்ட்டு அவுட்டு. FT003 போர்டு இது. இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இந்த எல்இடிக்கு வந்துட்டு இந்த எல்இடியோட பாசிட்டிவில் வந்துட்டு இந்த லைனில் கனெக்ட் பண்ணோம். இங்கே எந்த வயர் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு சைடில் சர்க்யூட் டயக்ராம் காட்டுறேன். அதை பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே 12 வோல்ட் அவுட் வந்துட்டு இங்கே எடுத்துருக்கு. இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த லைன்லாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாம் எல்இடியோட எல்லாமே பாசிட்டிவ் லைன் தான் கனெக்ட் பண்ணணும். இது வந்து எல்இடி இந்த பாசிட்டிவ் லைன்லேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்இடியை கட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த சைடில் பாசிட்டிவ் லைன்லேயே நீங்கள் எல்இடிக்கு வந்து சால்டரிங் பண்ணிக்கலாம். இது வந்து கிரவுண்டு. இந்த போர்டுக்கு இன்புட்டு இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன். 12 வோல்ட்டுக்கானது. அந்த 12 வோல்ட் அவுட் வந்துட்டு இந்த போர்டு கண்ட்ரோல் போர்டில் இங்கேருந்து எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறேன் 12 வோல்ட்டுக்கு. இந்த எல்இடி இந்த கிரவுண்டு கனெக்ட் பண்ணதை எடுத்துகிட்டு இந்த 2 சாக்கெட்டில் நீங்கள் எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் நீங்கள் வந்துட்டு ஆப்டிக்கல், கோஆக்சியல், ஏஆர்சி அதோட இண்டிகேஷன் காட்டும் எந்த மோடில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கான லைன் சால்டரிங் லைன் பார்த்துக்கோங்க. இந்த சர்க்யூட் டயக்ராம் வந்து சைடில் காட்டுறோம். நீங்கள் அதை வந்து பார்த்துக்கோங்க ரெஃபரன்ஸ்க்கு. ஏன்னா இந்த லைன் மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிக்கலில் இருக்க லைன் வந்து கோஆக்சியலில் கனெக்ட் ஆகும். கோஆக்சியலில் இருக்கிற ஏஆர்சி இந்த மாதிரி மாற்றி கனெக்ட் ஆகும். இப்படி கனெக்ட் ஆகிறதுனால USB போர்டு வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஸோ இந்த லைன் மட்டும் கரெக்டாக பார்த்து சால்டரிங் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்யூட் டயக்ராம் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவோட சைடில் இருக்கும். பார்த்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இண்டிகேட்டர் லைட் வந்துட்டு இங்கே கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கனெக்ஷன்லாம் பண்ணி முடிச்சாச்சு. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் அதை வந்து பவர் பண்ண போகிறேன்.
ஆன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலில் இருக்குது. இங்கே ஆப்டிக்கலில் லைட் எரியும். தெரியுதா? இங்கே ஆப்டிக்கலில் க்ரீன் லைட் எரியுது. இங்கே ஆப்டிக்கல் இருக்குது. இப்போ இந்த புஷ் பட்டனில் செலக்ட் பண்ணுறேன். இப்போ கோஆக்சலுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்குது. இப்போ ஏஆர்சி சேஞ்ச் ஆயிடுச்சு. யூஎஸ்பி போர்டு வந்து ஆஃபில் தான் இருக்குது. இப்போ யூஎஸ்பி மோட் ஆன் பண்ணதுக்கப்புறம் யூஎஸ்பி போர்டு வந்து செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி ஆப்டிக்கலுக்கு போகும்போது யூஎஸ்பி போர்டு ஆஃப் ஆயிரும். யூஎஸ்பி போர்டு செலக்ட் பண்ணும்போது மட்டும்தான் யூஎஸ்பி போர்டு ஆனில் இருக்கும். மீதி டைம்லாம் ஆஃபில் தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டோட லைஃபும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த பட்டன் புஷ் பட்டன்னா நல்லாயிருக்கு. நீங்கள் லைட்டாக டச் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து பட்டன் வந்து ஈஸியாக புஷ் ஆகி உங்களுக்கு அடுத்த மோடுக்கு வந்து செலக்ட் ஆகும். இந்த எல்இடி இண்டிகேட்டர் எதுக்கு கொண்டு வந்திருக்கோன்னா, இந்த எல்இடி இண்டிகேட்டர் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த FD003 போர்டு வந்து பேக் சைடு வந்துடும். பேக் சைடு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன மோடில் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ உங்களுக்கு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர்னால் உங்களுக்கு வந்து அதிலே இருக்கும், அதிலே மோட் இருக்கும், என்ன மோடில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரீ ஆம்பிளிஃபையர்லேயோ அண்ட் அனலாக் ஆம்பிளிஃபையர்லேயே வந்துட்டு இந்த இண்டிகேஷன் வந்துட்டு பின்னாடி பின்னாடி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் பின்னாடி போய் செக் பண்ணிகிட்டு இருக்கணும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த இண்டிகேட்டர் லைட் வந்துட்டு வச்சுருக்கோம். என்ன மோடில் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்லேயே பார்த்துக்கிறலாம். இப்போ ஒயரிங்குமே வந்து இந்த போர்டுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு இந்த டயராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒயரிங் வந்துட்டு எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கண்ட்ரோல் போர்டு, இந்த இண்டிகேஷன் லைட்டு அண்ட் இந்த ஒயரிங் எல்லாமே நம்மக்கிட்ட செட்டாக வந்துடும். இந்த கண்ட்ரோல் போர்டு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.